நபியே உம்முடைய நெருங்கிய உறவினரை எச்சரிக்கை செய்வீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு தாவா செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன உத்தரவு. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், போர்த்திக் கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள், மக்களை போய் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் மக்களை சந்தித்து தாவா பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு. அப்படி அல்லாஹ்வின் உத்தரவை கட்டளையை பெற்றதற்கு பிறகு எந்த சமூகத்தை சந்தித்து நபிகள் நாயகம் தாவா செய்ய இருந்தார்களோ அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அபூஜஹல், உத்பா, ஷைபா, அவங்கள தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு தாவா பண்ணாங்க. சரி, ஒரு முறை தாவா செய்தார்கள், அவர்கள் கேட்கவில்லை, மண்ணை அள்ளி வீசினார்கள். அத்தோடு நபிகள் நாயகம் தம்முடைய பிரச்சார பணியை நிறுத்தி விட்டார்களா? தொடர்ந்து நபிகள் நாயகம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் தாவா செய்தார்கள். காரணம், தாவா அழைப்பு பணி என்பது நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் ஊறிப்போன ஒன்றாக, இயல்பான சிந்தனையாக மாறிவிட்டது. இயல்பான சிந்தனை ரசூலுல்லாஹ் எங்க தப்பு நடந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அழகிய முறையில் திருத்தி தாவா செய்யக்கூடிய பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை பண்பு. எல்லாவற்றையும் தாவா கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக, அழைப்பு பணியின் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம் இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற மகத்தான பணிதான் இஸ்லாத்தின் பார்வையில் அழைப்பு பணி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உன்னதமான பணியை அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி அழைக்கின்ற பிரச்சார பணியினை மிகவும் சிலாகித்து பாராட்டி சொல்கிறான் என்பதை திருக்குர்ஆன் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். தானும் நற்செயல்களில் ஈடுபட்டு முஸ்லிம்களில் ஒருவர் என்று தன்னை வெளிப்படுத்தி அல்லாஹுவை நோக்கி அழைக்கின்றவரை விட அழகிய சொல்லக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். உலகத்தில் எத்தனை பேச்சுக்கள் பேசப்பட்டாலும், எவ்வளவு மணி நேரங்கள் பேசினாலும், எல்லா பேச்சுக்களையும் விட அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிற பேச்சு, அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி விடுக்கப்படுகிற அழைப்பு, அதுதான் இனிய சொல், எனக்கு விருப்பமான சொல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் இறைவனுக்கு மிகவும் விருப்பமான பணி அவனுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற அழைப்பு பணி. மக்கள் அறியாமல் இருக்கிற திருக்குர்ஆனும் நபிகள் நாயகமும் நமக்கு கற்றுத்தருகிற நன்மையான காரியங்களை அவர்களுக்கு அறிய தருவதும், மக்கள் செய்து கொண்டிருக்கிற திருக்குர்ஆனும் நபிகள் நாயகமும் கண்டிக்கின்ற தீமைகளை குறித்து மக்களுக்கு விளக்கி சொல்லி அந்த தீமையிலிருந்து அவர்களை விடுவிப்பதுமான பணியைத்தான் சிறந்த பணி, அழைப்பு பணி என்று நாம் சொல்றோம். இந்த தாவா, இந்த பிரச்சாரம் என்பது ஒரு சுமையாக நமக்கு இல்லாமல் நம்முடைய சிந்தனை ஓட்ட